ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறமா இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறமானவர். அதாவது அன்னாள் சொல்கிறாங்க, நான் தரித்திரலாக இருந்த கர்த்தர் என் ஐஸ்வர்யமாக மாற்றினார். நான் கர்த்தர் மடி என் தலையை தாழ்த்தினேன், கர்த்தர் என் சத்துருமடி என் தலையை உயர்த்தினார். இந்த தேவன் நல்ல தேவன் சொல்லி அழகாக அன்னாள் கர்த்தரை புகழ்கிறாங்க. அதாவது இந்த அன்னாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னாள் எல்கானோட மனைவி தான் அன்னாள். இந்த எல்கானாவுக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. ஒருத்தி பேர் பெனினால், இன்னொருத்தி பேர் அன்னாள். அதாவது பெனினாளுக்கு குழந்தை இருக்குது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த பெனினால அன்னாளை கேவலமாக பேசுகிறாங்க. இதை கண்டு அன்னாள் ரொம்ப மன கஷ்டத்தை துக்கப்பட்டு அந்த அன்னாள் அந்த 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 மன கஷ்டம் தான் வெளியே வர முடியாமல் போயிட்டு ஒன்று அவங்களுக்கு வர அந்த துன்பத்தை எந்த மனுஷக்கிட்ட சொல்லாமல் நேராக தேவ சமூகத்தில் போகிறாங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பக்கிற, ஆண்டவே எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, இது மூலியமாக நான் அவமானப்படுறேன். நீங்கள் ஒன்று எனக்கு கர்ப்பத்தின் கனி நீங்கள் ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் பிள்ளை உமக்கென்று கொடுக்குற சொல்லி அவங்க பொருத்தனை பண்ணி ஜபிக்கிறாங்க. கர்த்தர் அவங்க ஜபத்தை கேட்டு அண்ணாவுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பொறுத்து ஏசப்பா. அதே போல் அண்ணாள் ஏசப்பாக்கிட்ட என்ன பொருத்தனை செஞ்சாங்களோ அந்த பொருத்தனை அவங்க உண்மையாக இருந்தாங்க. அந்த குழந்தைய எடுத்துன்னு அவங்க தேவ சமூகத்தில் விட்டுட்டாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாள் 7 குழந்தைய பெற்றாங்க. அதுதான் அண்ணாள் சொல்கிறாங்க, நான் மலடியாக என்னப்பட்ட தரித்திரலாம் இந்த ஐஸ்வர்யா என்னை கத்தர் மாற்றி 7 பிறகும்படி கத்தர் என்னை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் நான் என் சத்துருமனை நான் தாழ்த்தப்பட்டேன். ஏசப்பா என் சத்துருமனை என் தலையை என் கொம்பை உயர்த்தினார். என் இருதயம் மகிழ்ந்து களி கூறுதே. இந்த தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், நல்ல தேவன், இவர் நம்மளை கைவிட மாட்டோம் சொல்லி அண்ணாள் கத்தரை புகழ்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா நல்ல தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோது வெக்கப்படுத்த விடவே மாட்டேன். ஒன்றே இந்த ஏசப்பா நம்பி நம்ம விசுவாசிக்கும் ஏசப்பா நிச்சயமான வாழ்க்கையில் என்ன வேணுமோ கொடுப்பாரு. அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ சரி இந்த ஏசப்பா என்ன கேளுங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களை அறியாதவங்களும் சரி, இந்த ஏசப்பா நம்பி வாங்க. ஏசப்பா நம்பி இந்த ஏசப்பா கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது வேணும்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக இந்த தேவன் கொடுப்பார். இந்த தேவன் உண்மைகள் தேவன் நல்ல தேவன். இவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். உங்கள் வாழ்க்கை நீங்கள் தரித்திரமாக இருக்கிறீங்களா, அந்த ஏசப்பா நம்பி நீங்கள் விண்ணப்ப வைங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை ஐஸ்வர்யமாக மாற்றுவார். அதாவது உங்கள் சத்துருமா நீங்கள் வைக்க போகிறீங்களா, ஒன்றே உங்கள் தலையை இந்த ஏசப்பா முன்னாடி நீங்கள் தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்த்தி இந்த ஏசப்பா கிட்ட கேளுங்க. நீங்கள் உங்கள் சத்துருமா நீங்கள் கத்தர் முன்னாடி நீங்கள் தாழ்த்தும் போது உங்கள் சத்துரு முன்னாடி உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார். இந்த தேவன் நம்பும் போது உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ இந்த ஏசப்பா கிட்ட கேளுங்க, நிச்சயமாக கொடுப்பாரு. நீங்கள் என்ன வேணாலும் சரி ஜபத்தில் கேளுங்க, கத்தர் நிச்சயமாக கொடுப்பாரு. அண்ணால் ஜபிச்சாங்க, கத்தர் எல்லாவற்றையும் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. அதான் பவுல் சொல்ல, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு சோத்தோட வேணுதல ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க, ஒன்றே இந்த தேவன் நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஏசப்பா நம்பி வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த ஏசப்பா நம்பி நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அண்ணால் இந்த ஏசப்பா நம்புனாங்க, வெக்கப்பட்டு போவே இல்லை. நீங்களும் நம்புங்க, நீங்களும் வெக்கப்பட மாட்டீங்க. ஆமீன்.